குட் மார்னிங் டீச்சர்ஸ். இன்றைக்கி நம்ம கல்வி உளவியலாளர்களுடைய கோட்பாடுகள், அவர்களுடைய புகைப்படங்களோட நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். ஏற்கனவே ஒரு 2-3 உளவியலாளர் சைக்காலஜிஸ்ட்டை பற்றி பார்த்தாலும், மேற்கொண்டு இன்னும் ஒரு 5 சைக்காலஜிஸ்ட்டும் சேர்த்து ஒரு 10-13 சைக்காலஜிஸ்ட்டு அவர்களுடைய கொள்கைகள் புகைப்படத்தோடு உங்களுக்கு சொல்லும்போது மெமரி ஆகும். அவர்கள் செய்த ஆராய்ச்சியும் செயல்பாடுகளும் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது சிக்மண்ட் ஃப்ராய்டு. இந்த சிக்மண்ட் ஃப்ராய்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு உள பகுப்பு கோட்பாடு. இங்கே பாருங்கள், சைக்காலஜிஸ்ட் தியரியில் சைக்கோ அனாலிட்டிக் தியரி மனித மனதை பற்றி கண்டுபிடிச்சார். அதுக்கடுத்தது நனவு மனம், அடிமனம், சப்கான்ஷியஸு, அன்கான்ஷியஸு, கான்ஷியஸ் மைண்டு போன்றவற்றை ஆராய்ந்தார். அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா ஆளுமை கட்டமைப்பு, இது ஈகோ, சூப்பர் ஈகோ போன்றவற்றை இவர் என்ன செஞ்சார், ஆராய்ச்சி செஞ்சார். அதுக்கடுத்தது கார்ல் யூங். அவர் என்ன செயல்பாடுனாக்கா, அவருடைய கோட்பாடு என்னன்னாக்கா அகமுகி புறமுகி, இன்ட்ரோவர்ட் எக்ஸ்ட்ரோவர்ட், மனித ஆளுமையை பற்றியும் சமூக தொடர்புகளின் அடிப்படையிலும் வகைப்படுத்தினார் கார்ல் யூங்ன்றவர். கூட்டடி கலெக்டிவ் அன்கான்ஷியஸை பற்றி சொன்னார். மனித குலம் பொதுவாக சில தொன்மங்களை, அதாவது ஆர்கிடைப்பை தான் நம்ம கடத்துகிறதுன்ட்டு இந்த கார்ல் யூங்ன்றவர் சொல்கிறார். அதுக்கடுத்தது பாருங்கள், பிஎஃப் ஸ்கின்னர். இந்த பிஎஃப் ஸ்கின்னர் என்ன செய்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, செயல்படு சிந்தனை கோட்பாடு, ஆப்பரண்ட் கண்டிஷன்ஸ், பரிசுகளோ அல்லது தண்டனைகளோ எப்படி நடத்தை மாற்றத்தை உருவாக்குகிறது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதை ப்ரூஃபும் பண்ணியிருக்காரு. கற்பித்தல் எந்திரம், கற்றலில் ஸ்டிமுலஸ் அண்ட் ரெஸ்பான்ஸ், எஸ்ஆர் ஸ்டிமுலஸ், தூண்டல் துலங்கல் என்ற முறையில் ரெஸ்பான்ஸ், எஸ்ஆர் கொள்கைன்னு சொல்லுவாங்க. அதை சொன்னவர் யார், பிஎஃப் ஸ்கின்னர். அப்புறம் ஜீன் பியாஜே, சிக்மண்ட் ஃப்ராய்டு, இந்த 2 பேரையும் தெரியாதவங்க சைக்காலஜிஸ்ட்டை, அதாவது சைக்காலஜியை கடந்து போக முடியாது. அந்த அளவு ஜீன் பியாஜேவும் சிக்மண்ட் ஃப்ராய்டும் நிறைய அர்ப்பணிப்பு செஞ்சுருக்காங்க. இந்த ஜீன் பியாஜே பார்த்திங்கன்னா குழந்தை, பியாரி அப்படின்னு நினச்சிக்கோங்க. குழந்தையை பற்றி நிறைய ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட்டை பற்றி சொல்லியிருக்காரு. அதுக்கடுத்தது அறிவு ஸ்கீமா. இவருடைய கட்டமைப்புனது ஸ்கீமா. குழந்தைகள் புதிய தகவல்களை தங்களின் பழைய அறிவோடு ரிலேட் பண்ணிக்கிறாங்க. இதை ரிலேட் பண்ணி விளக்கினார். அதுக்கடுத்தது பாருங்கள், பாவ்லவ்னாலே யாரை வச்சு ஆராய்ச்சி பண்ணார், நாயை வச்சு ஆராய்ச்சி பண்ணார். ஆயத்த நிலை, கிளாசிக்கல் கண்டிஷன், நாய் மணி ஓசை. முதல்ல என்ன செஞ்சார், பெல் அடித்து நாய்க்கு உணவு கொடுத்தாரு. ரெண்டாவது பார்த்திங்கனாக்கா பெல்லு அடித்த பிறகு உணவு கொடுக்கறத நிப்பாட்டிட்டு என்ன செஞ்சார், பெல்லை மட்டும் அடித்தார். நாய் வாயில் உமிழ்நீர் சுரந்தது. அதுக்கடுத்தது பெல்லை வெரைட்டியாக அடித்தார். அப்புறம் குறிப்பிட்ட பெல்லுக்கு உணவு கொடுக்கறத பார்த்துட்டு நாய் குறிப்பிட்ட மணிக்கு மட்டும் உமிழ்நீர் சுரந்ததை பற்றி இந்த ஈவான் பாவ்லவ் தூண்டல் துலங்கல், செயற்கை தூண்டல், இயல்பான தூண்டல், செயற்கையான தூண்டல் போன்ற நடத்தையை உருவாக்கலாம் என்று விளக்கினார். ஆப்ரஹாம் மாஸ்லோ, இவர் நீட்ஸை பற்றி சொன்னார். இவர் நீட்ஸை பற்றி பல படிநிலை, 5லேருந்து 7 படிநிலைகள் வரைக்கும் சொல்லியிருக்காரு. ஹியூமனிட்டிக் நீட்ஸ் பற்றி சொல்லியிருக்கார். நேர்மறையான ஆற்றல் மற்றும் சுய முன்னேற்றத்திற்கு முக்கியத்துவம் அளித்தார். மனித நேய உளவியல் அப்படின்னா ஆப்ரஹாம் மாஸ்லோ அவருடைய மனித தேவைகளின் படிநிலை கோட்பாட்டை ஹைரார்கி ஆஃப் நீட்ஸ் சொல்லியிருக்காரு. செல்ஃப் அக்யூலிசேஷன் பாருங்கள். அடுத்தது பாருங்கள், யார், ஆல்ஃப்ரெட் ஃபாண்டுரா. இங்கே பாருங்கள், பாண்டு, சமூகத்தில் நம்மளுக்கு பாண்டு உருவாகுது. மனிதர்கள் பிறர் என்ன ஹீரோயிசம். இப்போ சினிமாவை பார்த்து நிறைய பிள்ளைங்க தன்னுடைய நம்மளுக்கு பிடிச்ச ஹீரோயினாக இமேஜின் பண்ணிக்கிறாங்க. அது கண்டுபிடிச்சவர் யார், இது மனித பிறர் கவனிப்பதன் அப்பா அம்மாவை பார்த்து கூட பிள்ளைங்க தனக்கு முன்னோடிகளாக ஏற்றுக்கொள்ளும். அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா சினிமாவில் நல்ல பழக்க வழக்கங்களை மேற்கொள்ளுங்க அப்படின்னு சொல்கிறது. தாய் தகுப்பம் நல்ல ஒழுக்கமுள்ள தாய் தகுப்பனுக்கு பிள்ளைகள் நல்ல பிள்ளைகளாக வளரும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது பார்த்திங்கன்னா இவர் இந்த ஃபோபோ பொம்மைன்னு ஒரு பரிசோதனை ஒரு
டெடி பேர் மாரி ஒரு பலூன் பொம்மையை வச்சு ஒரு அடித்து விளையாடும்பொழுது அந்த குழந்தை வந்து அதை யாரும் இல்லாத நேரத்தில் அந்த பொம்மை வந்து என்ன செஞ்சு அடித்து வன்முறையை உருவாக்குது. அதனால தான் சின்ன பிள்ளைங்களை இந்த குழந்தைங்க மனசில் நஞ்சை விளைவிக்கிற மாதிரி கெட்ட திரைப்படங்களோ இல்லை கெட்ட சமூக நடத்தை உள்ள இடத்துலையோ சின்ன குழந்தைங்கள நம்ம அலோவ் பண்ணக்கூடாது. அதனால் வன்முறையை பார்த்து வளர்கிற குழந்தைங்க வன்முறையாளராகவே வரும்னு சொல்லிட்டு யார் கொள்கைனாக்கா ஆல்ஃப்ரெட் பாண்டுரா. அடுத்தது பாரு கார்ல் ரோஜர்ஸ் பாருங்கள். இவர் என்னது மனித மைய சிகிச்சை கிளையன்ட் சென்டர் தெரப்பி. உளவியல் ஆலோசனையில் வருபவர்களை குற்ற உணர்ச்சியின்றி ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு இருக்கும் சுய ஆற்றலை உணர்வு வைப்பதே சிறந்த தீர்வு. செல்ஃப் கான்செப்ட் இது செல்ஃப் எவாலுவேஷன் கூட சொல்லுவாங்க. அதை உணர்வத்தவர் யார்? கார்ல் ரோஜர்ஸ். அதுக்கடுத்து பாருங்கள் எரிக் எரிக்சன் சமூக உளவியல் வளர்ச்சி. மனித வாழ்க்கையில் 8 முக்கிய நிலைகளாக பிரித்தவர். ரஜினி கூட ஒரு படத்தில் சொல்லுவாங்க, 8 மனித வாழ்க்கையை பிரிச்சுக்கோ, நீ எந்த 8ல் இருக்கிறன்னு தெரிஞ்சுக்கோன்னு சொல்லுவாங்க பாருங்கள். அதில் ஒவ்வொரு நிலையில் ஏற்படும் ஆளுமை சிக்கல்களை அதற்கான தீர்வுகளையும் விளக்கினார். அவர் 8 நிலைகளாக பிரிச்சுக்கிட்டு அவர் வந்து எரிக் எரிக்சன் அப்படின்ட்டு அவருடைய கொள்கை பாருங்கள். வில்லியம் ஜேம்ஸ் இவர் யார்? அமெரிக்க உளவியலின் தந்தை வில்லியம் ஜேம்ஸ். இந்த தந்தைன்னு வர்ற மாதிரி இருந்தால் யார் எந்த தந்தைன்னு நல்லா டீப்பாக பார்த்துக்கோங்க. இவர் வந்து ஒரு தனி அறிவியல் துறையின் அதாவது சைக்காலஜியை வந்து ஒரு துறையாகவே மாற்றியவர். அவர் ஒரு சயின்டிஃபிக் மாதிரி மாற்றியவர். செயல்பாட்டு கொள்கை ஃபங்க்ஷனேஷன் மனித மனம் மற்றும் உணர்வுகள் சூழ்நிலைக்கேற்ப மனிதன் உயிர் வாழ எவ்வாறு உதவுகிறது அப்படின்ட்டு சொன்னவர் இந்த வில்லியம் ஜேம்ஸ். அடுத்தது பாருங்கள் லைவ் வைகாட்ஸ்கின்றது வைகோவை ஞாபகம் வச்சுக்கோங்க. வைகோ சமுதாயத்தில் ஒரு தலைவர் இல்லையா, அவரை ஞாபகம் வச்சுக்கோங்க. சமூக பண்பாட்டு கொள்கை சோஷியோ கல்ச்சரல் தியரி. இந்த வந்து குழந்தையின் அறிவாற்றல் வளர்ச்சியின் சமூக தொடர்புகளும் பண்பாடும் மிக மிக முக்கியம். ஒரு சமுதாய நோக்கோட ஒரு குழந்தை இல்லைன்னாக்கா அது வீடு தான் முதல் சமூகம்னு சொல்லுவாங்க, பள்ளி 2வது சமூகம்னு சொல்லுவாங்க. அதே போல் வந்து ஒரு சமுதாயத்தில் நல்லா பழகிறதுக்கு பிள்ளைகள் வந்து முதல்ல சந்திக்கிற வெளி மனுஷாலை சந்திக்கிறது வந்து பள்ளிக்கூடம் தான். அதனால் அந்த குழந்தையினுடைய அறிவாற்றல் வளர்ச்சியில் சமூக தொடர்புகளும் பண்பாடும் மிக மிக முக்கியம். நம்மளுக்கு தமிழ் கல்ச்சரில் என்னது வேல்வடித்து கொடுத்தல் வேந்தருக்கு கடனே அப்படின்னு சொல்லிட்டு கடனேன்ட்டு ஒரு தமிழ் பாடல் ஒன்று அழகாக வரும். அதாவது ஈன்று புறந்தறுதல் எந்தாய் கடனே, சான்றோனாக்குதல் தந்தை கடனே, வேல்வடித்து கொடுத்தல் வேந்தர் கடனே வரும். அப்போ சமுதாய பங்கானது ஒருத்தவங்களுக்கு எவ்வளோ முக்கியம் அப்படின்ட்டு வைகாட்ஸ்கே சொல்லியிருக்கார் அந்த காலத்தில். அவர் இல்லாமல் ஜிபிடி அண்மை வளர்ச்சி மண்டலத்தை பற்றி அதிகமாக பேசியிருக்கார். யார்? வைகாட்ஸ்கி. குழந்தை தானாக கற்கும் அறிவிற்கும் பிறர் உதவியுடன் கற்கும் அறிவிற்கும் இடைப்பட்ட பகுதி அப்படின்னு சொல்லிட்டு ஜிபிடி அதாவது ZPD. அதை வந்து நான் நிறைய உங்களுக்கு இப்போ ஏற்கனவே இந்த வீடியோலாம் போய் பாருங்கள். அந்த ZPD அதாவது ஜிபிடின்றதை நான் நிறையா விளக்கியிருக்கேன். லாரன்ஸ் கோல்பர்க் கோல் எடுத்தால் தான் ஒழுக்கம் வரும், குச்சி எடுத்தால் தான் அதாவது பயப்படும் அப்படின்ட்டு சும்மா சொல்லுவாங்க. அது ஒழுக்கத்துக்காக நம்ம அதை பயன்படுறோம். சும்மா இப்போ டீச்சர்ஸ் எல்லாம் யாரும் பிள்ளைங்கள ஒன்றும் தொடரதே இல்லை. அவங்கள மனசளவில் கூட பாதிக்காத அளவுக்கு சொற்களையும் செயல்பாடுகளும் இருக்கணும்னு சொல்லிட்டாங்க. இருந்தாலும் அந்த குழந்தைங்கள சும்மா மிரட்டுறதுக்காக கோல் எடுப்பாங்க இல்லையா, அதை சும்மா ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக நினச்சிக்கோங்க. கோல்பர்க் ஒழுக்க வளர்ச்சி நிலைகள் 3 நிலைகள் 6 படிநிலைகளை கொண்டது என்றார். முன்மரபு மற்றும் மரபு மற்றும் பின்மரபு நிலைகளாக சொல்கிறாரு. அடுத்ததாக பாருங்கள் கெஸ்டால்ட்டுக்கு சைக்காலஜிஸ்ட் யார்? இதில் மேக்ஸ் வெர்தேமியர், அதுக்கடுத்து உல்ஃப்காங் கோலர்னால் உட்காட்சி கொள்கை, முழுமை காட்சி கெஸ்டால்ட் முழுமையாக கெசட் அப்படின்னு நினைப்பு வச்சுக்கோங்க. அப்போ இந்த கெஸ்டால்ட்டோடைய சைக்காலஜிஸ்ட் என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னா, முழுமையானது என்பது அதன் பகுதிகளின் கூட்டுத்தொகையை விட பெரியது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ த ஹோல் இஸ் கிரேட்டர் தேன் த சம் ஆஃப் இட்ஸ் பார்ட்ஸ். மனித மனம் எதையும் அதாவது ஹோல்சமாகவே நம்ம பார்க்குறோம், எதையுமே வந்து தனித்தனியாக பார்க்கறதில்ல. அதாவது ஒரு பழத்தை பார்க்கும்போது ஒரு கிளையை பார்க்கும்போது நம்ம அந்த மரத்தையே நம்ம கண் முன்னாடி கொண்டு வந்துடுறோம். யாருனாவது ஒரு மனுஷால பார்த்தாலும் அவங்க இப்போ செய்த செயல்கள், அவர்களை பற்றிய குடும்பத்தினர், அவர் முன்னாடி நம்ம செஞ்சதுன்னா ஹோல்சமாக நம்மளுக்கு ஞாபகம் வரும் இல்லையா, அதை தான் இவங்க சொல்கிறாங்க. அந்த உட்காட்சி கொள்கை
பாருங்கள், இன்சைட்ஃபுல் லேர்னிங். சுல்தான் என்ற சிம்பன்சி குரங்கு. ஒரு குரங்கு என்ன செய்யும், திடீர்னு கோஹ்லர் இதை நிரூபித்தார். ஒரு குரங்கு வாழைப்பழத்தை மேலே கட்டி விட்டுருவாங்க. அந்த குரங்கு எக்கி பார்க்கும். அந்த வாழைப்பழத்தை என்ன செய்யும், பிடிக்கிறதுக்காக எக்கி பார்க்கும். எட்ட முடியாது. அங்கே இருக்கிற டப்பாவெல்லாம் தூக்கி மேலே போட்டு என்ன செய்யும், அது ஹைட் எப்படி வர்றது. விலங்குகளுக்கும் என்னது இந்த ஒரு 5 அறிவு தான் சொல்லுவாங்க. இருந்தாலும் சில விலங்குகள் சேஷையெல்லாம் செய்கிறது அல்லது அது செய்யும்பொழுது நம்மளுக்கு தெரியும். இந்த சிம்பன்சி, அதாவது சுல்தான் என்ற சிம்பன்சி குரங்கானது என்ன செய்யும், அங்கே இருக்கிற அட்டைப்பொட்டியெல்லாம் தூக்கி மேலே போட்டு குச்செல்லாம் எக்ஸ்டென்ஷன் பண்ணி அந்த வாழைப்பழத்தை எடுத்துடும். அதனால் திடீர்னு அதுக்கும் ஒரு ஐடியா வரும். அதனால் இந்த மாதிரி எல்லாம் தீர்வுகளை நம்ம பார்க்கலாம். இவங்கெல்லாம் எதுக்காகனாக்கா கற்றலை மேம்படுத்துவதற்காகவும் மனித நடத்தைகளை மேம்படுத்துவதற்காகவும் இவ்வளோ பெரிய சைக்காலஜிஸ்டெல்லாம் பாடுபட்டிருக்காங்க. அவர்களுடைய கொள்கையெல்லாம் கல்வி கற்றலில் மிக மிக முக்கியம்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஃபஸ்ட்டு கொஷினே இந்த டெட்டு கொஷின்ஸ் சைக்காலஜிலாம் வரும். இதை ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். அதனால் இதை படித்து பயன்பெறுங்க. தேங்க்யூ டீச்சர்ஸ்.